friends, welcome to ARK Diaries. சைபாத்தில் இருக்கக்கூடிய 360 Automotive shop தான் வந்திருக்கோம். நம்ம வினோத் ப்ரோ கூட சேர்ந்து தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய 2 ஸ்டாக் பைக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். CBR 250 பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட் இன்ஜின் ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு ஒரு அப்டேட்டும் நான் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இப்போ பைக் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா CBR 250 வந்து சர்வீஸ் பண்ணணும், ஸ்பேர்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்க. பட் ஸ்பேர்ஸ் வந்து பயங்கரமாக டிமாண்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு வினோத் ப்ரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பைக் ரெடி பண்ணுறதுக்கே 4 months வந்து நம்மளுக்கு டைம் எடுத்துக்கிச்சுன்னு சொன்னார். ஸோ ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்குதா, எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, டோட்டல் சர்வீஸ் காஸ்ட்டு எல்லாமே நம்ம வினோத் ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ப்ரோ, ஸோ நம்ம தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேனல் சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரோ. அண்ட் இப்போ CBR 250யும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிருக்கு. ஸோ இப்போ வீடியோ உங்களுது ப்ரோ, என்னென்னலாம் ரெடி ஆயிருக்குன்றதை நீங்கள் அப்படியே பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து நம்ம RX மட்டும் தான் ரெடி பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா R3, V3 நிறைய பைக்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம மல்டி பைக்ஸ் எல்லாமே பண்ணாலுமே RXக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஃபேன் பேஸ் வந்து இருக்குது. ஸோ CBR 250 பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸே கிடைக்கல, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறோம். இதில் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஜின் ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது என்னென்ன பண்ணியிருக்கோம் அண்ட் ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்குது, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜின் ஒர்க். இது ஒரு 4 months நம்மகிட்ட வண்டி கம்ப்ளீட்டாக நின்றுட்டு இருந்தது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் நம்ம வந்தப்போ ஒரு 1 or 2 weeksலேயே நம்ம வந்து இன்ஜினை கம்ப்ளீட்டாக பிரித்து பார்த்துட்டோம். லேத்துக்கு போச்சு. லேத்தில் போனால் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட் உட்கார இடமும் ஹெட்டோட கேம் ஷாஃப்டோட கேப்பும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேஞ்சு போச்சு, ஃபுல்லாக ஸ்க்ரப் ஆகிடுச்சு. அதை ஃபுல்லாக பிரித்து பார்த்தா அப்புறம் ஹெட்டு தான் மாற்றணுன்ற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அப்புறம் ஹெட்டு மாற்றணும், அப்புறம் போர் பார்த்தோம், போர் மாத்திர ஸ்டேஜ் இருந்தது. அப்புறம் கிராங்க் பார்த்தோம், கிராங்க் மாத்திர ஸ்டேஜ் இருந்தது. அப்புறம் கஸ்டமர்கிட்ட எல்லாத்தையும் ஒன்று டீட்டெயிலாக சொன்ன பிறகு அந்த தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஒரு பொருளையும் வந்து நிறைய இடத்துல வாங்கி கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. பட் ஆனால் அவருக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காத ஐட்டம் பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்டோடைய கேப் இதெல்லாம் வந்து கிடைக்காம இருந்தது. அதெல்லாம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு 1 or 2 monthsக்குள்ளே அதையும் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்புறம் இன்ஜின் ஏற்றலான்னு பார்த்தா த்ரஸ்ட் பேரிங், ஐ மீன் வந்து இன்ஜினோடைய கிராங்க் ஷாஃப்டோட பேரிங் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக யூஸ்வலான பேரிங் மாதிரி இருக்காது. CBR பிரிக்கிற எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு கார் இன்ஜின் மாதிரி த்ரஸ்ட் பேரிங் சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும். த்ரஸ்ட் பேரிங் டைப்பில் இருக்கும். நம்ம கார் டெக்னீஷியன்றனால இதில் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பேரிங் எல்லா இடத்துலையும் கேட்டோம், பாம்பேயில் கேட்டோம், எல்லா இடத்துலையும் கேட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் வந்து இதை வேறு வழியில் நம்ம இதை அப்படியே விட்டுட்டா அப்படியே தான் நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம லேத்தில் கொடுத்தோம், நம்ம கார் லேத்தில் கொடுத்தோம். அதுக்கப்புறம் த்ரஸ்ட் பேரிங் அவங்களாவே செஞ்சே போட்டாங்க, செஞ்சு த்ரஸ்ட் பேரிங் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்ஜின் எடுத்துகிட்டு வந்தோம், மாட்டணும், ஃபிட்டிங்லாம் முடித்த பிறகு வண்டி ஸ்டார்டிங் கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த கண்டிஷனில் இப்போ வண்டியோட நாய்ஸ் சூப்பராக இருக்குது, வண்டி பர்ஃபார்மன்ஸும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா கிளச் பிளேட்லேருந்து ஆயில் பம்ப்லேருந்து எல்லாமே புதுசு. வண்டியில் வந்து இன்ஜினில் இருக்க எல்லா பேரிங்ஸும் புதுசு. இதில் வந்து இன்சிடென்ட் வந்து மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இந்த வண்டியை வேறு எங்கேயும் ரெடி பண்ண இடத்துல வந்து இதில் வந்து கிளாத்து, அதாவது கை துடைக்கிற கிளாத், அதாவது வேஸ்ட் கிளாத் சொல்லுவோம் இல்லைங்களா, டெக்னிக்கலாக சொல்லணும்னா வேஸ்ட் கிளாத் சொல்லுவோம். வேஸ்ட் கிளாத்தை வந்து இன்ஜின்குள்ளே வந்து டஸ்ட்டு போகாமல் இருக்கணும்னு வச்சுருக்காங்க, அதை எடுக்காமலே விட்டுட்டுருக்காங்க. அதை எடுக்காமல் விட்டனால வந்த பிரச்சனை தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு வேஸ்ட்டு தான். கவனமாக செஞ்சுருந்தால் அதுவும் வந்திருக்காது. இந்த இன்ஜின் வந்து சூப்பரான இன்ஜின். CBRை பொறுத்த வரைக்கும், ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் எல்லா இன்ஜினுமே சாஃப்டாக இருக்கும், லாங் லைஃப் வரும். CBR இன்ஜின் போயிருக்கு அப்படி சொன்னால் அது ஒன்று ரேஷ் டிரைவிங்காக இருக்கலாம், இன்ஜின் ஆயில் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை கூலண்ட் ஆயில் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் இல்லாமல் தான் போகுமே தவிர பேரிங்லாம் டேமேஜ் ஆகிறதோ அந்த மாதிரிலாம் அதுவாகவே கண்டமாகுதுன்றது ரொம்ப ரேரான விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ இந்த இன்ஜின் வந்து பர்ஃபெக்ட் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சலாமா ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ. போதும் ப்ரோ, நல்லா சவுண்டு புது பைக் மாதிரி தான் இருக்குது ப்ரோ. இப்போ இது இன்ஜின் ஒர்க் மட்டும் தான் பண்ணியிருக்கா இல்லை வேறு ஏதாவது என்னென்ன? இல்லை, இதில் இன்ஜின் ஒர்க் மட்டும் தான் பண்ணியிருக்கு. ப்ளஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து போர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பில் வந்து போரில் பார்த்தீங்கன்னா போர்லேயே வந்து உங்களுக்கு வந்து இது வந்துடும், O2 சென்சார் வந்துடும். இப்போ இது செகண்ட் டைப் ஜென்ரேஷன் எடிஷன்றதுனால இது போர் கீர் எல்லாமே செட் ஆச்சு. பட் ஆனால் O2 சென்சார் மட்டும் எக்ஸாஸ்ட் இருந்தது, அதாவது போரில் வர O2 சென்சார் வந்து எக்ஸாஸ்ட் பைப்பில் இருந்தது, அதெல்லாம் மாற்றிருக்கோம். வண்டியில் வந்து மற்றபடி எந்த வேலையும் இல்லை. வண்டி வந்ததே இந்த ஒரு வேலைக்காக தான் வந்திருந்தது. ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரேக் க்ளீன் பண்ணி போட்டு விட்டாச்சு, செயினில் லூப்ரிகேஷன் பண்ணி ரெடி வச்சாச்சு. வண்டி ஒரு டெஸ்ட் ட்ரைவும் முடிஞ்சிடுச்சு. டெஸ்ட் ட்ரைவ் முடிஞ்சும், அதாவது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு 100 kilometer வரைக்கும் இந்த வண்டி நாங்கள் இப்போ ஓட்டியிருக்கோம், இது வரைக்கும் ஓட்டியிருக்கோம். அது இல்லாமல் ஹைடலில் கிட்டத்தட்ட ஒரு 8 hours மேலே வண்டி ஐடிங்கில் இருந்திருக்கு. இது எல்லாமே சேர்த்து வண்டி கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சு ரெடியாக நிற்கிது, கஸ்டமருக்காக வெயிட்டிங். கஸ்டமர் வந்தோடனே கண்டிப்பாக இந்த வண்டி டெலிவரி கொடுத்துடலாம். கஸ்டமர் வச்சு ஒரு வீடியோ போட்டலாங்க. சந்தோஷமாக இருப்பார் நினைக்கிறேன் கஸ்டமர். ஏன்னா CBR 250 இப்போ வந்து நல்ல சர்வீஸ் மெக்கானிக் வந்து எடுத்து பண்ணுறதே கஷ்டம். ஏன்னா ஸ்பேர்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வண்டியில் நிறைய நாள் நின்றோன்றதுனாலே ஷெட்டில் எடுக்கிறது இல்லை.
ஏன்னா எல்லாருமே பண்ணுறாங்க, பட் ஸ்பேர் கிடைக்காது. இப்போ நம்ம நின்றுச்சுன்னா இடம் அடைச்சிரும், முடிக்க முடியலன்னா கஷ்டம். அதனால் அதிக பேர் எடுக்க மாட்டாங்க. இந்த வண்டியால் எங்களுக்கு வந்து நிறைய வந்து ஸ்பேரில் வந்து நாங்கள் வந்து நிறைய கான்டாக்டை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறோம். இந்த வண்டியால் இந்த சிபிஆரால் வந்து நிறைய கான்டாக்ட் வந்து நாங்கள் வந்து பிடிச்சோம். நிறைய கான்டாக்ட் இப்போ கிடச்சிருக்கு சிபிஆருக்கு. சிபிஆர் 250 ஆர் 150 இதில் எதுவாக இருந்தாலும் ஸ்பேர் வேணுனாலும் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக ஸ்பேரில் பண்ணி தரலாம். நம்ம வந்து சிபிஆரை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி தரலாங்க. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம சிபிஆர் பற்றி எல்லாமே பார்த்தோம், ஓரளவு எல்லாமே பார்த்தோம். வேற என்னென்ன பைக்ஸ்லாம் நம்ம கிட்ட இப்போ இருக்குன்றத உங்கள் வண்டியே ஒன்று நிற்கிதுங்க. நம்ம டாமினார் வந்து 4 காயில் சீல் போயிருந்தது. அகெயின் வந்து இந்த 4 காயில் சீலில் வந்து ஒரு சின்ன டேமேஜ் இருந்தது. நம்ம பண்ண பிறகு வந்து திருப்பி லீக்கேஜ் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்போ செக் பண்ணப்போ பார்த்தோம், அந்த 4லேயும் வந்து சின்ன டேமேஜ் இருந்தது. அந்த சின்ன டேமேஜை சரி பண்ணிட்டு இப்போ மாட்டியாச்சு, திருப்பி ஆயில் சீல் மாட்டியாச்சு. அதுக்கு அது ஆயில் சீல் மாட்டி தான் வண்டி நிற்கிறீங்க. நம்ம வந்து ஸ்டிக்கரிங் வந்து தனி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இது வினோத் ப்ரோ தான் ரெஃபர் பண்ணியிருந்தார் ஐப்பகத்தில் எம்ஆர் ஸ்டிக்கர்ஸ்னு. அண்டு நம்ம இந்த ஃப்ரண்ட் வைசர் ஸ்டிக்கர் ஷாப்பில் நாங்கள் நிறைய ஸ்டிக்கரிங் வேலை பார்த்துருக்கோம். பட் ஆனால் அவர் வந்து எம்ஆர் ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வேலை நல்லா நீட்டாக இருக்கும். பட் ஆனால் அவர் வந்து அந்தளவுக்கு இன்னும் வெளியே தெரியாமலே இருக்கிறாரு. நிறைய வேலைகள் நாங்கள் வாங்கியிருக்கோம் அவர்கிட்ட வந்து. அதனால் வந்து வேலை நல்லா நீட்டாக இருக்கிறதுனால ஏஆர்கே ப்ரோ சொல்லி. இல்லை அதுதான் நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு. கட்டிங்லாம் நீட்டாக இருக்கும், ஈஸியாக கிளியர் கட்டிங். அதாவது வந்து அந்த பிளேடெல்லாம் நல்லா யூஸ் பண்ணி நல்லா க்ளீனாக கட் பண்ணி கொடுப்பாரு. மிஷினிங்கும் நல்லா யூஸ் பண்ணி கட் பண்ணி கொடுப்பாரு. நம்ம கேட்குறத கண்டிப்பாக பண்ணுவார். பட் ஆனால் அவருக்கு நம்ம புரிய வைக்க தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோ மற்றபடி வேலை நீட்டாக வந்துடும். ஓகே ப்ரோ, வேறு என்னென்ன ஒர்க் நடந்துருக்கு ப்ரோ? இப்போ நம்மக்கிட்ட ஷெட்டு காலியாக இருக்குது. அது காரணம் வந்து வண்டி அடுத்தடுத்த லீவ்லாம் வந்ததுனால கஸ்டமர்ஸ் வந்து வண்டிங்களை டெலிவரி எடுத்துகிட்டே இருந்தாங்க. இப்போ வண்டியில் வந்து வேலை பார்த்திங்கன்னா அதோ இந்த ஆர்எக்ஸ் வந்து ஃபுல் ரெஸ்ட்ரேஷனுக்காக வந்திருக்கு. அதாவது இன்ஜின் ரெஸ்ட்ரேஷனுக்காக வந்திருக்கு. இது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டோம். இது இன்ஜின் பிரிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து உள்ளே வந்து நிறைய வண்டிங்க வேலை நடந்துட்டுருக்கு. அதோடைய வேலை வந்துருக்கு. ஃப்ரேம் ரெடியாக இருக்குங்க, சாண்ட் பிளாஸ்ட்டுக்காக ரெடியாக இருக்குது. ஃப்ரேம் பெண்ட் எடுக்கிறதுக்கும் ரெடியாக இருக்குது. ஃப்ரேம்லாம் பெண்ட் எடுத்து சாண்ட் பிளாஸ்ட் பண்ணிவிட்டு வண்டி வேலையை முடிச்சிடலாம். இந்த வண்டி ரெடியாக இருக்குது 100. இது ஸ்விஃப்ட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்த வண்டி. இது வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு கேம் ஷாஃப்ட் வந்து கிராக் ஆச்சு. அதெல்லாம் ரொம்ப ரேராக பார்க்க வேண்டிய, ரொம்ப ரேராக நடக்கிற விஷயங்கள். அது கஸ்டமர்கிட்ட சொன்னோம், அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போது கேம் ஷாஃப்ட்டு புது ஹெட்டு போர்லாம் ரெடி பண்ணுறதுனா க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு எப்படி இருக்குது பாருங்கள் போர். இது ஃபினிஷிங் ஆன பேர் இது யூடியூப் ஷார்ட்ஸ், அது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக கூட போடுறோம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுத்து செட்டிங் போட்டு முடிக்கணும். இந்த வண்டி இன்றைக்கி முடிஞ்சிடும். வேலை அடுத்தடுத்த வேலைகளாக இருக்குது, எடுத்து செய்யணும். லைனாக வண்டிங்க லைனாக வந்துகிட்டே இருக்குது. உள்ளே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிற்கிது. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படியே நின்றுட்டுருக்கு. வண்டிங்க வேலை நடந்துகிட்ருக்கு. சீக்கிரமாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. ப்ரோ நம்ம ஆரம்பிச்ச இடத்துல முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ப்ரோ. இப்போ நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்துட்டேன்னா ப்ரோ இப்போ நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எந்த அளவு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது ப்ரோ? நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிறைய வந்து கஸ்டமர் பக்கத்துலேருந்து நிறைய சப்போர்ட் இருக்குது. ரொம்ப நல்லா லைக் பண்ணுறாங்க. நிறைய பேர் நல்லா பேசுகிறீங்க. நிறைய மோட்டிவேஷனாக நமக்கு கால் பண்ணி நிறைய பேர் வந்து சூப்பராக பேசுகிறீங்க ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸு. உங்களோட வீடியோ பார்த்தோன்னே நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது வண்டியை வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கஸ்டமர் சைட்லேருந்து நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில சின்ன விஷயங்களும் நடக்குது. என்னென்னா ரெகுலராக கால் பண்ணி நிறைய பேர் கேட்குற ஒரே விஷயம் ஆர்எக்ஸ் சேல்ஸ். ஆர்எக்ஸ் நாட் ஃபார் சேல். இந்த வீடியோவும் சரி, எந்த வீடியோவும் சரி, நாட் ஃபார் சேல். சேல்ஸ் வந்தால் கம்பல்சரி வி கேன் சே. நாங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுவோம். ஆர்எக்ஸ் சேல்ஸ் இருக்குது. சேல்ஸ் போஸ்ட்டுன்னு தனியாகவே இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ஷார்ட்ஸாக கண்டிப்பாக போடுவோம். நீங்கள் எங்களை பார்க்குற எல்லாருக்குமே நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறோம், சேல் போஸ்ட்டு தனியாக கம்பல்சரி. அது செப்பரேட் சேல் போஸ்ட் கண்டிப்பாக நடக்கும். லாங்குவேஜ் புரியாதவங்களுக்கு எங்களால் தமிழில் இங்கிலீஷில் இவ்வளோ தான் சொல்ல முடியுது. சேல் போஸ்ட்டு செப்பரேட்டாக கண்டிப்பாக போடுவோம். அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு சேல் போஸ்ட்டை கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் சேல்ஸுன்னு கேட்குறீங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வண்டி இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவோம். வண்டி இல்லை, வண்டி வரதும் வந்து கஸ்டமர் என்ன காஸ்ட் எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் நாங்கள் மென்ஷன் பண்ணி தான் போடுறோம். கண்டிப்பாக சேல் போஸ்ட் வந்தால் கண்டிப்பாக சேல் போடுவோம். அது ஒன்று தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்றபடி இந்த ஷாப் டெவலப் ஆகுதுன்னா எல்லாத்துக்கும் காரணம் வியூவர்ஸ் தான். எல்லாருமே வந்து நல்லா எங்களை சப்போர்ட் பண்ணுறீங்க. ARK Diaries மூலிமா எங்களுக்கு நிறைய ஒர்க்கு நிறைய வந்துட்டுருக்கு. நாங்களும் அதை சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சு தரணும்னு நினைக்கிறோம். ரெண்டாவது, யாருக்குமே டைம் டிலே ஆச்சுன்னா ரொம்ப சாரி. டைம் டிலே ஆகிறதுக்கு காரணம் வந்து இங்கே ஒர்க்கிங் பர்சன் கம்மியாக இருந்தாங்க. இப்போ தான் ஒர்க்கிங் பர்சன் வந்திருக்காங்க. இப்போ தான் அவங்கள வச்சு நாங்கள் அவங்க மூலிமா எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்றத நாங்கள் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரமாக இந்த 1 or 2 monthsக்குள்ளே நாங்கள் 1 or 2 weeksக்குள்ளே இந்த டெவலப்மெண்ட் கண்டிப்பாக நடந்துடும். வர வேலையில் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.
அண்ட் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் CBR 150 250 பைக் வந்து வச்சிருக்காங்க, சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அயப்பக்கம் 360 ஆட்டோமோட்டிவ் ஷாப்பை கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ப்ரோ ஒன் திங், சாரி நான் நிறைய பேரை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இப்போ நம்ம வந்து அடுத்தது நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர். எல்லாருமே வந்து ஸ்பேர் வந்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி நிறைய ஸ்பேர் கேட்குறீங்க. ஸ்பேர் சூப்பர் பைக் ஸ்பேர் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பண்ண போகிறோம். அண்டு காரோடைய ஸ்பேர்ஸும் நம்ம பண்ண போகிறோம்னா ஐ மீன் நம்ம எடுத்து செய்ய போகிறோம். அதாவது நீடு இருக்கவங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த நீடுக்கான ஸ்பேரை மட்டும் கண்டிப்பாக கொடுக்கலாம். என்ன தேவையோ அதை கண்டிப்பாக கொடுக்கலாம். இல்லைனா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லிடுவோம். ஸ்பேர் வந்து சூப்பர் பைக்ஸ்க்கு பிரேக் பேட்ஸு, ஆயில் ஃபில்டர்ஸு, செயின் ஸ்பாக்கெட்டு, இன்ஜின் ஆயிலு, ஏர் ஃபில்டர்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் பைப்பு, அப்புறம் மற்றபடி பிளாப்ளா நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பர் பைக்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தரோம். அது இல்லாமல் வந்து காருக்கும் நம்ம கண்டிப்பாக எல்லா ஸ்பேரையும் சப்போர்ட் பண்ணி தரோம். என்ன ஸ்பேர் வேணாலும் காருக்கு கண்டிப்பாக வாங்கி தரலாம். ரெக்வஸ்ட் கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், டைம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பண்ணி தரலாம். ஏன்னா இதையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதையும் மெயின்டைன் பண்ண போகிறோம். கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் லாங் டைம் தான் எடுத்து கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லா ஸ்பேர் சப்போர்ட் பண்ணி தரலாம். ஓகே. அண்ட் நம்ம வினோத் ப்ரோ வந்து புதிய அப்டேட்லாம் சொல்லியிருக்காரு. என்கிட்ட கூட சொல்லலை, பட் ஏன்னா கண்டிப்பாக வந்து ஷாப் எல்லாமே வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு விஷயமும் நம்ம டெய்லியும் வந்து நம்ம லைஃப்பில் எல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அடுத்த என்னென்ன அப்டேட் இருக்கோ நம்ம கண்டிப்பாக வந்து வினோத் ப்ரோ கூட சேர்ந்து வீடியோஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வினோத் ப்ரோ கிட்ட கேட்குறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக சப்போர்ட் பண்ணி வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்பந்தமான வீடியோவில் மீட் பண்ணுறாண்டு பாய் ஃப்ரம் ARK.